السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويعبدون من دون الله ما لا ينفعهم ولا يضرهم وكان الكافر على ربه ظهيرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு வார்த்தைகளை ஆரம்பிச்சேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது சத்திய பாதையில் நடந்த சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீது இன்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ. அந்த மக்கள் தங்களுக்கு நன்மையும் செய்யாத, தீமையும் செய்ய முடியாத, இறைவன் அல்லாத கடவுள்களை வணங்குகிறார். அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கக்கூடிய தெய்வங்களோ, சிலைகளோ, சின்னங்களோ எது ஒன்றுமே நன்மையும் செய்ய முடியாத, தீமையும் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, அவர்கள் நம்ரூதிடத்திலே இறைவனை பற்றி பேசுகிறார். இறைவன் வாழ வைப்பான், மரணத்தை தருவான் என்று சொல்லும்போது, அந்த அரசன் சிறையில் இருக்கிற 2 பேரை வரச் செய்து ஒருவருக்கு விடுதலை அளிக்கிறான், ஒருவரை வெட்டி கொள்கிறான். என்னாலும் முடியும், ஒருவரை வாழ வைக்கவோ ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தவோ என்னால் முடியும் என்று அந்த நம்ரூத் சொல்றார். அப்போதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க: என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்யும். என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்யும். உன்னால் முடிந்தால் அப்படி செய் என்று சொல்லிக் கொள்கிறார். ஒரு உதித்தல்லதை கப்பல், இறைவனை மறுத்த அந்த நம்ரூத் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இறை பண்புகளுக்கு நிகராக, இறைவனுடைய தத்துவத்துக்கு நிகராக, ஆற்றலுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினாலே
மிக யதார்த்தமாக சில நிகழ்வுகள் நடக்கும்போது அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். குருவி உட்கார பழம் விழுந்த கதை என்று நம்முடைய வழக்கிலே ஒரு வார்த்தை சொன்னார். பழத்தை உடுக்கக்கூடிய அளவிற்கு, உதிர்த்து விடக்கூடிய அளவிற்கு அதற்கு வலு கிடையாது, சக்தி கிடையாது. யதார்த்தமாக அது அமரப்போய் பழம் விழுந்ததனாலே அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டால் எவ்வளவு தவறு அது கொடுக்கும். வேகமாக இறுக்கமாக அடைக்கப்பட்ட ஒரு டப்பா, அதை ஒரு பழுதூக்கிற வீரரிடத்திலே கொடுத்து அந்த டப்பாவை திறக்க சொல்லுகிறான். அவன் திறக்கிறான், முடியவில்லை. நடுநிலையான ஒரு மண்ணிடத்திலே அதை கொடுத்து திறக்க சொல்கிறார், முடியவில்லை. ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இடத்திலே கொடுத்து அந்த டப்பாவை திறக்க சொன்னார்கள், அது திறந்து. நம்முடைய பார்வைக்கு அந்த குழந்தை திறந்ததை போல தோன்றும், ஆனால் உண்மை அப்படி அல்ல. அந்த இறுக்கமாக மூடப்பட்ட அந்த மூடியினுடைய இறுக்கமாக இருக்கிற தன்மையை அந்த பலசாலி கொஞ்சம் நிகழ்த்து விட்டிருக்கிறார். கொஞ்சம் அவன் லேஸ் பண்ணி, அந்த குடும்பஸ்தன் அவன் பங்குக்கு கொஞ்சம் அதை இழகலாக்கி இருக்கிறான். இந்த குழந்தை திறப்பதற்கு ஏதுவாக, முன்னோடியாக, முன்னோட்டமாக இருவருடைய உழைப்பும் இருக்கிறது என்பதுதான். எனவே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் பின்னணியிலே அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிறது, அவனுடைய ஆற்றல் இருக்கிறது, அவனது இராதத்துக்கு சொல்லப்படக்கூடிய நாட்டம். ஆனால் இதை புரியாத பலரும் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை, சிலைகளை தங்களது கடவுள்களாக மிக இயல்பாக தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்திற்கு அவைகள் உறுதுணையாக இருக்கிறது, அவர்கள் தான் வழிகாட்டுகிறது என்று நினைத்து இவர்களாக கற்பிதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன் மேல் இருக்கிற ஈயை ஓட்ட சக்தி கிடையாது அந்த சிலைகள். தனக்காக படைக்கப்பட்ட உணவு, அந்த உணவின் மீது வந்து உட்கார்கிற ஈயை விரட்டுவதற்கு சக்தி கிடையாது அந்த சிலைகள். இதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன செய்தி. அவர்கள் புரிவதற்காக அப்படி சொன்னார்கள். நிலவை பார்க்கிறார்கள், எவ்வளவு பிரகாசம், இது என்னுடைய கடவுள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார்? இப்ராஹிம். எதற்காக? இந்த மக்களுடைய சிந்தனையை திருப்புவது, மக்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் நிலவை தன்னுடைய இறைவன் என்று ஆரம்பத்தில் அறிவிக்கிறார். விடுகாலையிலே இந்த நிலவை காணவில்லை. அப்போ சொல்கிறாங்க, மறைந்து போகிறது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது, நான் அந்த கருத்திற்கு பின்வாங்குகிறேன். சூரியனை பார்த்து சொல்கிறார்கள், ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய இறைவன், இது என்னுடைய மிகப்பெரிய இறைவன். சந்திரனை விட சூரியன் பிரகாசமாக, பெரிதாக, தோற்றத்திலும் பெரிதாக, ஒளி வீசுவதிலும் பிரகாசமாக இருக்கிற காரணத்தினாலே இது என்னுடைய இறைவன் என்று சொல்கிறார். மக்களுக்காக. நபி அவ்வாறு சொல்ல மாட்டார்கள், நபிக்கு தெரியும். இது இணை வைக்கும் வார்த்தைகள். அல்லாஹ் அல்லாத எதை சொன்னாலும் இணை வைக்கிறார். சிலைகள் என்று கிடையாது. அது ஒரு முதலாளியாக இருந்தாலும், ஒரு வல்லரசாக இருந்தாலும், தன்னை விட சக்தி படைத்த ஒரு ஏதேனும் ஒரு விஷயத்தை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்களுக்கு சொன்னால் அது இணை வைத்தது. இஸ்லாம் அதில் மிக தெளிவாக இருக்கிறது, நபிமார்கள் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னார்கள் என்று இவ்வாறு விளங்கிக் கொள்ளக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கை உடைப்பதற்காக அவர்கள் வழியிலேயே சென்று அவர்களுக்கு விளங்க வைக்கிறார். சூரியனை பார்த்ததும் என் இறைவன், இது மிகப்பெரிய இறைவன் என்று சொல்கிறார். அந்தி வேளையிலே சூரியனை காணவில்லை. மறையும் பொருள் என் இறைவனாக இருப்பதற்கு லாயக்கற்றது. இதுபோல நட்சத்திரங்களையும் சொன்னார். இரவிலே எவ்வளவு மின்னி பிரகாசிக்கிறது, எத்துணை இருக்கிறது, இவைகளும் என் இறைவனாக இருக்கலாம். ஆனால் அவைகள் காணாமல் போகிற போது இவைகளின் இறைவன் கிடையாது, மறைபவைகள் என் இறைவன் கிடையாது என்று அறிவித்தார். என்றும் மறையாதிருக்கிற
ஆதியும் அந்தமுமாக இருக்கிற, எல்லாவற்றிலும் சக்தி படைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் நம்முடைய இறைவன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார். அதற்காக அவர்களுக்கு கிடைத்த பரிசு நமக்கு தெரியும், நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்திலே வீசப்படுகிற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, நீங்கள் துவா செய்தால் இந்த சோதனை தடுக்கப்படும், இது மாற்றப்படும். இல்லை இல்லை, என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் போதும். இறைவனே போதுமானவன் என்கிறது மனநிலை இருக்கிறது. எவ்வளவு ஆனந்தமான மனநிலை தெரியுமா? எந்த நிகழ்வும் பாதிக்காது, எந்த நிகழ்வும் பாதிக்காது, எந்த நிகழ்வும் உச்சபட்ச சந்தோஷத்தை தராது, மிகப்பெரிய வருத்தத்தை தராது. நடுநிலையாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே இருப்பார். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், இறைவன் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பாளர்களை அவன் அழகாகி. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் இறைவனை மீது பொறுப்பை சாட்டி விட்டார்களோ அந்த இறைவன் மட்டுமே அவர்களுக்கு போதும். வேறு முகாந்திரம் தேவையில்லை, வேறு சக்தி தேவையில்லை, வேறு ஆற்றல் தேவையில்லை, வேறு மனிதர்கள் தேவையில்லை, வேறு சோர்ஸ் தேவையில்லை, இறைவன் மட்டுமே போதும். பெரியார்களும் நபிமார்களும் இறைவனை முழுக்க இருந்தார், சார்ந்திருந்தார். வீழ்நாயகம் சனதா சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போவார். ஒரு நாள் இது மாதிரி சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற போது வீழ்நாயகம் சனதாசன் சொல்றாங்க, என் சமுதாயத்தில் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம். இதை கேட்டதும் உக்காஷா என்கிற ஒரு தோழன் உடனே எழுந்து, யார சூழல்லாம் அந்த கூட்டத்தில் நானும் ஆக வேண்டும், எனக்காக துவா செய்யும். உடனே நன்மையில் விரைந்து விட வேண்டும், அதை யோசிச்சு அதெல்லாம் கிடையாது. அடுத்த செகண்ட் ரசூல்லா சொல்லி முடிச்சது அவர் எழுந்தார், எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும், நான் அந்த 70,000 பேரில் நானும் ஒருத்தராக. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி துவா செய்தாங்க, நீங்களும் அதில் உள்ள ஆளுதான் சொன்னாங்க. இதை பார்த்த உடனே தான் மற்ற பேருக்கு சந்தோஷம் வரும். நம்மளும் கேட்டால் நல்லா இருக்குமேனு அடுத்து ஒருத்தர் எதிர்த்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சபக்கக்கு உக்காஷா உங்களை விட முந்தி விட்டார். அவ்வளோ ஒரு ஆளுக்கு தான் இந்த பரிந்துரை. அவர் தட்டி கொண்டார். அதான் எல்லா நேரத்திலும் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொன்னார். தன்னம்பிக்கை முறைகள் இன்றைக்கு பல இடங்களில் நடக்கிறது. அப்படி ஒரு கல்லூரியிலே நடந்தது. அப்போ ஒரு சுண்டு விரலால் ஒரு சேரை தூக்கணும், உங்களால் யாரால் முடியும் அப்படின்னா சுண்டு விரலால் ஒரு சேர் தூக்குறது கஷ்டம். ஆனால் ஒரு பொண்ணு முன்னுக்கு வந்துச்சு, தூக்கிச்சு. சரியாக தூக்கலை, ஆனால் அந்த தைரியத்தை பாராட்டி அதை நடத்துகிறாள். 500 ரூபா. 500 ரூபா. அடுத்து கேட்டார், இப்போ யாருன்னா ரெடி? இவன் ஒரு 10 பேர் எந்திக்கிறாங்க. இது கிடையாது, முதல்ல எந்திரிக்க சொன்ன உடனே எந்திரிச்சாதான் ப்ரைஸ். அந்த பொண்ணு எந்திரிச்சது, முயற்சி பண்ணிச்சு, பரிசை தட்டி சென்றது. உங்களுக்கு பரிசு கிடையாது. ஏன் அந்த பொண்ணால் எந்திக்க முடிஞ்சு, மற்ற பேர் ஏன் எந்திக்கலை? இங்கே ரசூலுல்லாஹ்ட்ட ஏன் உக்காஷா கேட்டார், மற்ற பேர் கேட்கல? உக்காஷா விழிப்புணர்வோடு இருந்தார், ரொம்ப அலர்ட்டாக இருந்தார். இப்போ 70,000 பேருக்கு அந்த கேள்வி கணக்கு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே கேள்வி கணக்கு என்பது ஒரு பெருந்துயரம். அது மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹூசிப ஃபகத் உஸிப. யார் கேள்வி கணக்கு அதிகம் கேட்கப்படுகிறாரோ அவர் கட்டாயம் வேதனை செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கேள்வி கணக்கிலிருந்து தப்புவது எப்படி? எதுவும் தப்ப முடியாது. தப்பிப்பது அல்லது அதற்கு முறையாக பதில் சொல்வது எப்படி என்று பார்த்தால், அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவ்வாறு செய்யணும். அவ்வளோ. உதாரணமாக தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீர் குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் குடித்து முடித்ததும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், ஒன்று அதற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் போக, அல்லது
அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்க. இந்த ரெண்டில் ஒன்று நடந்தது. அப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் கேள்வி இருக்கிறது. கோடை காலத்திலே நாம் குடித்த தண்ணீருக்கு கூட கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு போர்க்களத்திலே பசியின் காரணமாக குத்த வைத்து அமர்ந்து பேரித்தம்பழத்தை தின்று கொண்டிருக்கிற போது, போர்க்களம், பசி, ஒரு நிதானமாக உண்பதற்கு கூட நேரம் கிடையாது. அவசரமாக குத்த வைத்துக் கொண்டு பசியை தணிப்பதற்காக உண்ணக்கூடிய அந்த பேரித்தம்பழத்திற்கும் கேள்வி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கும் கேள்வி கணக்கிறது யாரும் தப்ப முடியாது. ஆனால் அந்த தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் 70,000 பேர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்றால் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார். அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், மருத்துவம் பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள். தங்கள் இறைவன் மீதே முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள். ஓதி பார்க்க கூடாதா, சகுனம் பார்க்க கூடாதா, மருத்துவம் பார்க்க கூடாதா என்கிற கேள்விகள் இயல்பாக எழுகிறது. ஓதி பார்ப்பது கூடாது என்பதல்ல, அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானுடைய அந்த உச்சபட்ச நிலையினாலே முழுக்க இறைவனை சார்ந்து விடுவார்கள். சின்ன சின்ன ரெமடிகளுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஒரு உடல்நலம் இல்லை என்று சொன்னால் அவருடைய சிந்தனை மருத்துவம் பார்த்து இதை குணப்படுத்தலாமா, ஓதி பார்த்து இதை குணப்படுத்தலாமா என்று யோசிப்பதை விட இறைவன் எனக்கு தந்திருக்கிறான், அது எனக்கு போதுமாதும் என்று அவர்கள் இருந்து விடுவார்கள். அதான் இந்த நோக்கம். ஓதி பார்த்தல் கூடாது என்பது கிடையாது. குர்ஆன் நிவாரணத்திற்காகவும் இறக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கவனிக்க வேண்டும். இந்த வேதம் நிவாரணத்திற்காகவும் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். குர்ஆன் ஒரு நாணயத்தினுடைய இரட்டை பக்கங்களைப் போல, ஹிதாயத் என்பது ஒற்றை பக்கம் என்று சொன்னால் நிவாரணம் இன்னொரு பக்கம். அதனால ஓதி பார்த்தல் கூடாது என்பது கிடையாது, அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இந்த நம்பிக்கையாளர்களோ அது தனக்கு தேவையில்லை, இறைவனை போதுமானவன் என்று இருந்து விடுவார்கள். அது மாதிரி மருத்துவம் பார்க்க மாட்டார்கள். மருத்துவம் பார்ப்பது கூடாதா? மருத்துவம் பார்ப்பது நபியுடைய வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு மருத்துவ முறைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய கடைசி நேரத்தில் அவங்களுக்கு செஞ்சாங்க. அவங்க நிறைய மருத்துவ குறிப்புகள் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, நபியுடைய மரணத்திற்கு பிறகு நபிமொழி துறையிலே ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குங்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாவோட கூட இருந்தீங்க. ஆனால் மருத்துவம் எப்படி உங்களுக்கு தெரிந்தது? அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது நபியை பார்க்க வருவாங்க இல்லையா, பல பிரதேசங்களில் வர்றவங்க சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு எங்கள் பகுதியில் இது மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் உடனே செஞ்சு பார்ப்பேன் ரசூலுல்லாஹ். இப்படி என்னென்ன முறைகள் எல்லாம் இருக்கிறதோ அவ்வளவு முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செய்து பார்த்ததினாலே அதில் எனக்கு அனுபவம் கிடைத்து விட்டது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார். எனவே இந்த 3 செய்ய மாட்டாங்க. சகுனம் பார்க்க மாட்டார்கள், சகுனம் கூடாது. சகுனம் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு பறவையினுடைய காலிலே ஒரு துண்டு சீட்டை எழுதி கட்டி அதை அனுப்புவார்கள். அது இடது போனால் நல்லதல்ல, வலம் போனால் நல்லது என்று இவர்களாக ஒரு தியரியை வைத்துக்கொண்டு அதன் பிறகு செயல்படுவார்கள். அது பறவையினுடைய இஷ்டம். இடம் பறக்க வேண்டுமா வலம் பறக்க வேண்டுமா என்பது அதனுடைய இஷ்டம். அதை கொண்டு முடிவு செய்ய முடியாது. பூனை குறுக்கே வந்தால் ஆகாது என்று சொல்லக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் 2 பூனை பேசிக்கிட்டான். நான் கீழே இறக்கி வரும்போது ஒரு மனுஷன் குறுக்க போயிட்டான். போகிற காரியம் என்ன ஆகும் போதும் தெரியுது. நாம் பூனையை பற்றி பேசுகிறோம், பூனை நம்மளை பற்றி பேசுகிறோம். மொத்தத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்பதுதான் இதில் பிரதானமான செய்தி. ராபியத்துல் பஸ்ரியான ஒரு பெண் வலியுள்ள இறை நெசர்த்தாங்க. அவங்க ஒரு நாள் தெருவில் போகிறாங்க. எதிரில் ஒருவர் வர்றார். தலையில் தலைவலி என்று தலைக்கு கட்டு போட்டுருக்கிறார். அப்போ அவங்க கேட்டாங்க, தலையில் என்ன கட்டு அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ அவர் சொன்னார், எனக்கு கடுமையான தலைவலி, அதனாலே நான் கட்டு போட்டிருக்கிறேன் சொல்லி. நேற்று எப்படி இருந்தாய்? நேற்று நல்லா இருந்தாய். அப்போ நேற்று நன்றாக இருந்தாய் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது கட்டு போட்டாயா? ஒரு சிவப்பு கட்டு, ஒரு மஞ்சள் கட்டு, இன்றைக்கு வெள்ளை கட்டு இருக்கிறது, வெள்ளை துணியால் கட்டி இருக்கிறாய் தலையில். அப்போ யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவங்களாம் கேட்பாங்க, தலையில் என்ன கட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தலைவலின்னு சொல்லுவீங்க. இப்போ நேற்று ஒரு துணி கட்டியிருக்கணும், இது என்ன கட்டுன்னு கேட்டால் நான் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? நியாயமாக தானே. இன்றைக்கு அல்லாவை பற்றி குறை சொல்வதற்காக கிளம்பி இருக்கிறீர்களா என்று கேட்டார். தலைவலி என்பதனாலே 10 பேருக்கு அதை தெரிவிக்கிறதுக்காக தலையிலே கட்டி கொண்டு வந்தீர்களா என்று ராபியத்துல் பஸ்ரியா கேட்டார். இப்போ தலைக்கு கட்டு போடக்கூடாதா? தலைவலி சொல்லக்கூடாதா? சொல்லலாம், இருக்கலாம், கட்டலாம். ஆனால் இறைநேசருடைய பார்வையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எந்த விஷயத்தையும் அவர்கள் தங்களுக்கு பாதகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர்களுக்கு சோதனைகளே வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கிற ஒற்றை வார்த்தையிலே அழகாக கடந்து வந்தார். அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவ்வளவு. எனக்கு என்ன வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும், என்ன தரக்கூடாது என்பது அவளுக்கு தெரியும். ஓசனா முஹித் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பெரிய பணக்காரர். அவர்களுக்கு கப்பல் எல்லாம் போனது. அந்த கப்பல் ஒன்று மூழ்கி போனது என்கிற தகவல் அறிகிற போது அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். மூழ்கிய கப்பல் நமக்கு சொந்தமானது அல்ல, உங்களுக்குரியது அல்ல, அது வேறொருடைய கப்பல் என்று சொல்லும் போது அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். ஷரியத் இதற்கு மாற்றமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். முள் குத்தினாலும், பொருள் தொலைந்து போனாலும், திடீரென்று இருள் ஏற்பட்டாலும், நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் இன்னா லில்லாஹ் சொல்லணும். ஆனால் நம்ம இறந்து போனால் மட்டும்தான் சொல்லுவோம், அது முழுசாக சொல்ல மாட்டோம். இன்னா லில்லாஹி அது கூட வராது. அதுக்கப்புறம் உடனே அது யார், என்ன ஏறு, அவருடைய அட்ரஸ் என்ன, அவர் என்ன செஞ்சுச்சுக்கிற அந்த கவலையில் போயிடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று முழுமையாக சொல்ல வேண்டும். அதற்கு நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனுடைய பொருள் என்ன? நாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அல்லாஹ்விடமே திரும்ப சென்று சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இதனுடைய. ஹவுஸ் நாயகம் கப்பல் மூழ்கிவிட்டது என்பதற்காக ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? தோழர்கள் கேட்டாங்க, நியாயமாக இன்னா லில்லாஹி தானே சொல்லணும், ஏன் இப்படி சொன்னீங்க என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, கப்பல் மூழ்கியது என்று சொல்லும்போது என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், அது கவலைப்படுகிறதா என்று பார்த்தேன், கவலைப்படவில்லை, எப்போதும் போல இருந்தது. அதற்காக மூழ்கிய கப்பல் நமக்கு சொந்தமானது அல்ல என்று சொல்லுகிற போது அது சந்தோஷமடைந்ததா என்று பார்த்தேன், அப்போதும் சந்தோஷமடையவில்லை, மிக இயல்பாக இருந்தது. அதற்கு ஒரு அர்த்தம், இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையை பேணக்கூடிய மனம் தந்த இறைவனுக்குத்தான் எல்லா புகழும் என்று நான் சொன்னேன். அதுதான் இறைநேசருடைய பண்பு. அவர்களை இன்பமா துன்பமோ ஆட்டி வதைக்காது, அது ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க, காய்ச்சலில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல். அப்போ இவர் கேட்குறாரு, காய்ச்சல் கடுமையாக இருக்கிறதா? உங்களில் இருவருக்கு ஏற்படுகிற காய்ச்சல் எனக்கு ஏற்பட்டு, 2 பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு. இப்போ திரும்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, அப்படின்னா 2 பேருக்கு கிடைக்கிற கூலி உங்களுக்கு கிடைக்குமா? ஒரு காய்ச்சலுக்கு ஒரு கூலி, முள்ளு குத்தினாலும் கூலி, முள்ளு குத்தினாலும் அதற்கு தக்க கூலி நமக்கு எழுதப்படுகிறது. இப்போ காய்ச்சல் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சல் நரகத்தினுடைய நெருப்பு, அது மூமின்களுடைய பாவத்தை அழிக்கிறது, கரிக்கிறது என்று சொன்னாங்க. இப்போ இந்த சஹாபி கேட்குறாங்க, 2 பேருடைய காய்ச்சல் இருக்குன்னா உங்களுக்கு 2 கூலியா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இதற்காக 2 கூலி வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சோதனைகளை எப்படி பார்க்கணும்னா, நம்முடைய நன்மைகளை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறான். இவன் நன்மை செய்கிற மாதிரி தெரியல, இவன் அமல் செய்கிற மாதிரி தெரியல, மறுமையில் நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். நம்முடைய ஒரு கணக்கிற்கு பிடிக்காதவர்களுக்கு தான் சோதனை, பிடிக்காதவர்களை தான் நாம் கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் இதற்கு நேர் மாறாக இருக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமையுரிதில்லாஹ கைரன் யுஸிபுஹு. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை சோதிக்கிறான். இப்போ சோதனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்க துவங்கிவிட்டான் என்றார். அல்லாஹ்வுடைய முழு கண்காணிப்பு ஏற்கனவே இருக்கிறது, இப்போது அதிகமாக இருக்கிறது என்றார். எனவே தான் இறைநேசர்களாகட்டும், நபிமார்களாகட்டும், நல்லவர்களாகட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்திலே அவனை போதுமாக்கிக் கொள்கிறார். எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குறைவான அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டு அதை பொருந்தி கொண்ட ஒருவன் மறுமையிலே வருகிற போது அவன் கொண்டு வருகிற குறைவான அமலை நான் பொருந்தி கொண்டு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பணக்காரனா வைக்கல, வசதிகளை தரல, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யலை, கொஞ்சம் கொடுத்துருக்கிறான். இதில் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த அடியாருக்கு அல்லாஹ் மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது. அல்லாஹ் கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் கொடுக்கல, குழந்தை கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம், செல்வம் தரல, ஏதோ ஒரு காரணம், சொந்த வீடு தரல, ஏதோ ஒரு காரணம், பெருசாக படிப்பு ஒன்றும் தரல, ஏதோ ஒரு காரணம், இந்த சமுதாயத்தில் எனக்கு செல்வாக்கு தரல, ஏதோ ஒரு காரணம், ஏதோ அல்லாஹ் ஏதோ செஞ்சிருக்கான் என்று அவன் மீது குற்றம் சாட்டாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட குறைவான நியமத்துக்களை பொருத்தி கொண்டு மறுமையிலே போகிற போது அதற்கு வெகுமதியாக இவன் கொண்டு வருகிற குறைந்த அமலை எந்தவித கேள்விகளுக்கும் உட்படுத்தாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்மள்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், அல்லாஹ்வை குறித்த ஒரு மனக்கசப்பு இருக்கிறது, அல்லாஹ்வை குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நிறைய இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர்களே அல்ல தெரிந்தவர்களை எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒப்பிட்டு பார்த்து 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 நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொண்டு இறைவனையும் குற்றம் சொல்லி அதனால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை. இறைவனை குற்றம் சொல்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஏனென்றால் அதற்குரிய காரணம் என்ன என்பது நமக்கு புரியாது. 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அதனுடைய காரணங்கள் தெரியவரும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கிற ஒரு சிறுவனுடைய தலையை பிடிச்சு திருகி கொண்டு வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எந்திக்கிறார், நபியே இந்த சமயத்தில் ரொம்ப பெரிய அறிவாளி யாருன்னு கேட்குறாரு. மூசா நபி மிக இயல்பாக எந்த எண்ணமும் இல்லாமல், பொதுவாக நபிமார்கள் தான் மிக அறிந்தவர்கள், அப்படிதான் இருக்க முடியும், அப்போ தானே மற்றவங்களுக்கு பாடம் நடத்த முடியும், வழிகாட்ட முடியும். அதனால அந்த எண்ணத்தில் அந்த கண்ணோட்டத்தில் மூசா நபி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. இது தப்பு கிடையாது, ஏன்னா நபிக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு முடியலை. அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தான்னா, அல்லாஹ் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தான். அல்லாஹ் பொதுவாக அதை தான் எதிர்பார்க்கலாம். நமக்கு சுயம் என்று எதுவும் கிடையாது. நாம் இன்னைக்கு அனுபவிக்கிற எதுவுமே நாம் சுயமாக உருவாக்கியது கிடையாது, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. ஏதோ அல்லாஹ்வுடைய புண்ணியத்தில், ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையில், ஏதோ அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் என்று ஒவ்வொரு முறையும் ஒரு அடியான் தனக்கு கிடைத்த எல்லா இன்பங்களையும் ஞாபகத்துக்களையும் இறைவனின் பக்கம் சார்ந்து வைக்க மாட்டானா என்றுதான் அல்லாஹ் பார்க்கிறான். இப்போ மூசா நபி எனக்கு தெரிகின்றது அல்லாஹ் சொன்னான், இல்லை இல்லை, உங்களை விட தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் ஹிதர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன வழி? ஒரு மீன் எடுங்க, ஒரு கூடையில் போடுங்க, போங்க, கடற்கரை வழியாக போங்க. இந்த மீன் தொலைஞ்சிடும், காணா போயிடும். அதுதான் அங்கே தான் அவர் இருப்பார். ஒரு வாலிபரை துணைக்கு கூப்பிட்டுட்டு அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீனை எடுத்துகிட்டு போகிறாரு. போனால் மீன் ஒரு இடத்துல நழுவிடுச்சு. அந்த வாலிபன் பார்க்குறாரு, இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் சொல்ல முடியலை, ஷைத்தான் மறக்கடிச்சான். இந்த மீன் தொலைந்த இடத்திலிருந்து அதற்கு பிறகு நடக்கும்போது மூசாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவரைக்கும் பயணம் தெரியலை, களைப்பு தெரியலை.
அந்த மீன் தொலைந்த இடத்திற்கு பிறகு அவர் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டயர்டான உடனே இப்போ அந்த மீனை எடு அதையா சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அடடா சொல்ல மறந்துட்டேனே, அந்த மீன் அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அழகாக கூடையிலேருந்து குதிச்சு நழுவி கடலுக்குள்ளே போயிட்டு அடடா முதல்ல சொல்லக்கூடாதா, அதான்டா நம்ம பார்க்குறேடா அப்படின்னு திரும்ப வந்து பார்த்தாங்க. ஒருத்தர் இருக்கார் கதிர் அலைஹிஸ்ஸலாம். அவரை நபியா இறை தூதரா என்று மார்க்கத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இதில் என்ன பாடம் சொல்றான்னா, ஒவ்வொரு பேரறிவிற்கு மேலும் இன்னொரு பேரறிவு இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அல்லாஹ் உங்களை சந்திக்க சொன்னான். சரி என் கூட நீங்கள் வர முடியாது. இல்லை அல்லாஹ் சொல்லியிருக்கான், வர்றதா எதிர்த்து கேட்கக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, சரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனவுடனே ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் உள்ளவங்க ஏற்கனவே கதிர் அலைஹிஸ்ஸலாம் தெரியுங்கிறதுனால நீங்கள் அங்கே தானே போகிறீங்க ஏறுங்கிறாங்க. கட்டணம் வாங்கல. ஏறி உட்கார்ந்த உடனே கதிர் அந்த கப்பலை ஓட்ட போடுறாங்க. ஒரு படகை உடைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபம், ஏற்கனவே ஒரு ரொம்ப கோபமான ஆள். அப்போ அவங்க நினைக்கிறேன் பொதுவாக எல்லாம் நினைக்கிறதானே, காசு வாங்காமல் ஏற்றி வச்சிருக்கான், அவன் கப்பலை போய் ஓட்ட போட்டு கொடுத்தான், சரியா அப்படின்னு பொறுமையாக இருந்தான். 2வது கீழே இறங்கினா ஒரு ஊரில் போய் சாப்பாடு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் வெளியூர்காரங்க, பசிக்கு சாப்பாடு தான், அவன் தரமாட்டாங்க. சரின்ட்டு நடக்கும்போது ஒரு சுவர் கீழே விழுற மாதிரி இருக்கு. அதை இவங்க உட்கார்ந்து அதை சரி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவன் சாப்பாடு வேறு தரல, கூலியாவது கேளுங்க, நம்ம அதை வச்சு தான் சாப்பிடலாம், பேசக்கூடாது, நமக்குள்ளே என்ன கண்டிஷன், நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாதுதான் கண்டிஷன் அப்படின்ட்டு அப்போ விட்டுட்டு போயிடுறாங்க. 3வதா தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனுடைய தலையை அப்படியே பிடிச்சி திருகி அவனை கொண்டு போட்டுறாங்க கதிர் அலைஹிஸ்ஸலாம். இப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேட்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறீங்க, அந்த கப்பலை ஓட்ட போடுறீங்க, அவன் பணம் தராமல் பணத்தை வாங்காமல் சுகத்தை சரி பண்ணி கொடுக்குறீங்க, இதெல்லாம் விட மாபாதக செயல் ஒரு சிறுவனை அநியாயமாக கொன்றது என்று கொதித்தெழுகிற போதுதான் ஆதா ஃபிராக்கு பைனி ஒ பைனி, இதுதான் உமக்கும் நமக்கும் மத்தியிலே பிரிவு, இனிமேல் நான் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த 3க்கும் அவங்க விளக்க சொல்ல. அந்த கப்பல் நல்ல மனிதன், ஆனால் அரசன் நல்ல கப்பலை கொள்ளையடிப்பான். எனவே வேண்டுமென்றே அந்த கப்பலை ஓட்டையிட்டேன், அதனுடைய பலகை உடைத்த கப்பலை ஒன்றும் செய்ய மாட்டான். அது அவனுக்கு பாதுகாப்பு. 2வது இந்த சுவற்றுக்கு கீழே நல்ல சாலிகான ஒரு மனிதனுடைய புதையல் இருக்கிறது. தன் குழந்தைக்காக அவர்கள் புதையலை வைத்திருக்கிறார்கள். இந்த சுவர் சரிந்து விட்டால் புதையல் வெளியே தெரிந்துவிடும், அந்த குழந்தைக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற காரணத்தினாலே நான் இதை செப்பனிட்டேன். 3வது அந்த குழந்தை வளர்ந்து வந்து தன்னுடைய இரையச்சமுடைய பெற்றோர்களை நோவினை செய்வான், அவர்களை கொலை செய்வான், அவர்களுக்கு பல்வேறு இடையூறு தருவான். அவன் வளர்வதை விட வளராமல் இருப்பது சிறந்தது என்று சொல்லி அவனை நான் கொன்றேன், எல்லாம் தெரிந்து நான் செய்தேன் என்று அதுக்கு விளக்கம் சொன்னான். கதிர் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில் 3 சரி. பாமரமாக பொது கோணத்திலே பார்க்கிற போது 3 தவறு. உலகத்தில் எது நடந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒன்றை தருகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, தராவிட்டால் அதற்கு ஒரு காரணம். இப்போ இறைவனை மிகச் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய சோதனையான காலகட்டத்தில் கூட நம்ம ஈமான் தடுமாறாமல் இருக்க முடியும். ஈமானுக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை என்ன? சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள், சிலர் பணத்தை கொடுத்தார்கள். என் சொத்தெல்லாம் எடுத்துக்க, என்னை விட்டுரு, மதீனாவுக்கு விட்டுருன்னு கேட்ட சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. உனக்கு என்னப்பா சொத்து தானே வேணும், மக்காவில் இருக்க சொத்தெல்லாம் எடுத்துக்க, என்ன விட்டுரு, நான் நபியோடு போய் சேர வேண்டும். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம்! ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. பனாமா கால்வாயில் வடக்க இருந்து தெற்க பஞ்சு கடத்தக்கூடாதுன்னு முன்னாடி ஒரு சட்டம் போட்டு அதை கடத்தாமல் இருக்கிறத பார்வையிடுறதுக்கு ஒரு அதிகாரியை நியமித்தான். அதிகாரியை நியமித்தா வழக்கு போல கடத்துறவங்க என்ன செய்வாங்க, பேரம் பேசுவாங்க இல்லையா? அவன்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. கொஞ்சம் $1 ஆரம்பிச்சிட்டான். அவன் எதுக்குமே மசியவே இல்லை.
கடைசியா $1,00,000 தருகிறேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, அடப்பாவி, கடைசியில் என்னையும் விலைக்கு வாங்கிட்டீங்களே அப்படின்னா. அடப்பாவி, கடைசியாக என்னையும் விலைக்கு வாங்கி விட்டீர்களே அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு ஒரு பேராசிரியர் வகுப்பில் சொல்றாரு. அந்த வகுப்பில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறார். மதங்களின் பங்கு மனிதனுடைய வாழ்வில் என்ன தேவை? ஏன் மதம்? நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், பிறருக்கு தீங்கிழைக்காமல் நான் இருக்கிறேன். நான் எதற்காக ஒரு மதத்தை அல்லது ஒரு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற கேள்விக்கு இந்த நிகழ்வை அவர் பதிலாக சொல்லி, அந்த அதிகாரி மட்டும் இறைவனை பயந்து ஒரு மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் அந்த கணத்திலும் அவர் தோற்று போயிருக்க மாட்டார். $1,00,000 என்ன, $1,00,00,000 விலை பேசப்பட்டாலும் இதைவிட என்னுடைய இறைவனுடைய கண்காணிப்பு பெரிது, இதைவிட மறுமையின் தண்டனை மிக பெரிது என்று அவர் உறுதியாக இருந்திருப்பார். இது மாதிரியான கட்டங்களில் தான் மனிதனை பாதுகாப்பதற்கு இறைவனுடைய நம்பிக்கை தேவைன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வேணும். பத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், முடிந்த வரைக்கும் இறைவனை பயந்து கொள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எத்துணை காரியங்களில் பயப்பட முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு பெர்சன்டேஜ் பயப்பட முடியுமோ அவ்வளவு. அந்த பயம்தான் நம்மை மிகச் சரியாக வழிநடத்தும். அந்த பயம் இல்லாவிட்டால் தான்தோன்றித்தனமாக எப்படி வேண்டுமானாலும் நடப்பார்கள். ஒரு வாத்தியார் இல்லாவிட்டால் அந்த வகுப்பறை எப்படி இருக்கிறது? ஒரு மேலதிகாரி இல்லாவிட்டால் அந்த கட்டடம் எப்படி இருக்கிறது? நாம் பார்க்கத்தானே செய்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். என்ன காரணம்? கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு சிந்தனை, நம்மை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு சிந்தனை. ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் 24 மணி நேரமும் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதனை அழகாக மாற்றும். கேரளாவில் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஆசிரியர் மாணவரை அடிச்சிட்டார், அடிக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அடிக்கத்தான் செய்வார், அதை கேட்கக்கூடாதுன்னு அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மீண்டும் ஆசிரியரின் கைகளில் குச்சியை கொடுங்கள், தருதலையாக திரிகிற இந்த இளைய சமுதாயம் நேரான வழிக்கு திரும்புவதற்காக ஆசிரியர் கைகளை மீண்டும் குச்சியை கொடுங்கள் என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார். நம்ம சாதாரணமாக சொல்றோம், வீட்டில் அடி வாங்கலைன்னா வெளியில் அடி வாங்குவாங்க. ஆசிரியரிடத்தில் அடி வாங்கி ஒழுக்கமாக வளராத குழந்தை சமூகத்தின் மிக பெரும் அவமான சின்னம். அது என்ன வேண்டுமானாலும் சரி. அதற்கு பிறகு உட்கார்ந்து ஐயோ இப்படி நடந்து விட்டதே, அதை செய்து விட்டானே, இதை செய்து விட்டானே என்று புலம்புவதில் எந்த அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் ஆசிரியர் தான் அவனை அடித்து திருத்தி வழி ஏற்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை சரிப்படுத்துவதற்கு வீட்டில் ஒரு குச்சி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடிப்பதற்காக அல்ல, குச்சி இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை 7 வயதானால் தொடும்படியே உங்கள் 10 வயதாகியும் அந்த குழந்தை தொழாவிட்டால் அந்த குழந்தைகளை மென்மையாக அடியுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி சரியாக நடக்காவிட்டால் மென்மையாக சொல்லுவது, கோபமாக சொல்லுவது, கண்டங்கள் முகங்கள் என்கிற இடம் அல்லாமல் மென்மையாக தண்டிப்பது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. மாற்றம் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்கிற ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. அடி ஒரு பயத்தை உருவாக்கும். அடி அவர்களுக்கு நம்மை கண்காணிப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை உருவாக்கும். அதுதான் அவர்களை ஒடுக்கப்படுகிறது. எனவேதான் திரும்ப திரும்ப எல்லா இடங்களிலும் இறை அச்சத்தை போதிக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பயம் வேண்டும். சக மனிதர்களை பற்றி பிரச்சனை கிடையாது, மேலதிகாரிகளை பற்றி பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வை பயந்தவனுக்கு உலகம் மொத்தமும் பயந்து கிடக்கும். மன் ஹாஃபல்லாஹு ஹாஃபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வை பயந்தவனுக்கு மொத்த உலகமும் கட்டுப்பட்டு பயந்து கிடக்கும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை பயப்படாதவன் எல்லாவற்றையும் பார்த்து அவன் தான் பயந்து தீர வேண்டும். அதிகாரியை பார்த்து, அதிகாரி நாயை பார்த்து, எல்லாத்தையும் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா செல்வாக்கை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அவருடைய தக்வாவை இந்த மார்க்கம் திரும்ப திரும்ப சொல்கிறது.
வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வயஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவற்றை வணங்குகிறார்கள். லா யன்ஃபஉஹும், அவைகளால் பயனளிக்க முடியாது. வலா யதுர்ருஹும், தீமை செய்ய முடியாது. ஆனால் கான காஃபிரு அலா ரப்பிஹி ரஹீரா, ஆனால் இறை மறுப்பாளர்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதையும் வணங்குகிறார்கள் என்று அந்த இறை மறுப்பாளர்களை பற்றி இந்த வசனத்தை சொல்கிறது. இதிலிருந்து நாம் ஒரு பாடம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இயல்பாக இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனை பயப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்மை உருவாக்கியிருக்கிறோம். அதற்காக நாம் நன்றி செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஈமானை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வதற்கு பயிற்சி செய்யும். ஒரு பாடம் படிக்கிறோம், ஒரு தொழில் கற்கிறோம், தொடர்ந்து அதை பயிற்சி செய்து வளர்த்துக் கொள்கிறோம். அதுபோல ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் இடைவிடாமல் இருக்க வேண்டும். இடைவிடாமல் என்பதற்கு பெரியோர்கள் ஒரு விஷயத்தை சொல்வாங்க, தாரணைன்னு சொல்லுவாங்க. தாரணை என்னன்னா, தண்ணீர் அல்லது நெய்யை மேலிருந்து கீழே ஊற்றினால் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கும். அதுதான் தாரணை. அதுபோல நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் முயற்சி முடியும் தருணத்தில் ஷைத்தான் உள்ளே வரும். ஷைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். வகான ஷைத்தானுல் இன்சானி அதீவும் முபீனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிறான், ஷைத்தான் மனித குலத்தின் பகிரங்க விரோதி. அவன் அல்லாஹ்வை மறந்திருக்கிற காலகட்டங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்போது மறக்கிறோமோ அப்போது உள்ளே வந்து சம்மாசனம் எடுத்துக் கொள்கிறான். அவன் தன்னுடைய கருத்துக்களை உள்ளே போட்டு சிந்தனைகளை தந்துவிட்டான். அதிலிருந்து மீள்வது என்பது பெரும் கஷ்டம். எனவே ஒரு நிமிஷமும் கூட இல்லாமல் எப்போதெல்லாம் மறக்கிறோமோ அப்போதெல்லாம் திரும்ப திரும்ப நினைவூட்ட வேண்டிய ஒரு கடமையை நாம் இருக்கிறோம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 மணி நேரமும் இறைவனை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார். நம்ம சாப்பிடலையா, மனைவியோடு இருக்கலையா, அரசியல் பேசலையா, போர்க்களத்துக்கு போகலையா, இது எல்லாமும் இருந்தது. அதனுடைய உள்ளீடாக அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தது. இதுபோல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். அதை நோக்கி நாம் முயற்சிக்க வேண்டும். பயிற்சி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி. அதில் தொழுகையில் துவங்கலாம். ஒரு தொழுகையிலே தக்பீர் கட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் இது எனக்கு கடைசி நேர தொழுகை, இதற்கு பிறகு நான் தொழுவேனா இல்லையா எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது, என்னுடைய கடைசி தொழுகை என்கிற எண்ணத்தை வைத்தால் அந்த தொழுகையிலே கவனம் சிந்தராது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வைத்தால் அந்த கவனம் சிந்தராது. இப்படி தொழுகையிலிருந்து துவங்கி நாம் நடக்கிற ஒவ்வொரு நடையும், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இது இறைவனுக்கு பொருத்தமானதா, இறைவனுக்கு பிடிக்குமா, நான் இப்படி பேசுவது இறைவனுக்கு பிடிக்குமா, நான் இவனிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்வது இறைவனுக்கு பிடிக்குமா, இறைவனுக்கு பொறுக்குமா, இறைவன் என்னை ஏற்பானா மன்னிப்பானா என்கிற சிந்தனை ஓட்டத்தோடு நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய துவங்குகிற போது ஜன்னமாக மாறும். கொஞ்சம் முதல்ல முயற்சி மட்டும்தான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வற்றாத பெரும் கருணை நம் மீது திறந்து விட்டு விடுகிறார். அதற்கு பிறகு நாம் விரும்பினாலும் அநியாயத்துக்கு போகவே முடியாது. சஹாபாக்கள் ஒரு முறை மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு எங்கேயாவது திரும்பி போனாங்களா? நபியுடைய பாசனைக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் திரும்பி போகிற எண்ணமே கிடையாது. முயற்சி செய்கிற வரைக்கும் தான் அவர்களுடைய வேலை. கருக்கல் மன்னர் கேட்கிறார், அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே நபியை குறித்து கேட்கிறார் பல்வேறு கேள்விகள். அதில் ஒன்று, மார்க்கத்தை ஏற்றவர்கள் திரும்ப அங்கிருந்து வருகிறார்களா? இல்லை, இதுவரைக்கும் வரவில்லை. அவர் சொல்றார், உண்மைதான், அது இஸ்லாம் அதன் தொண்டை பிரகாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் அணைக்கும். முயற்சி செய்வது மட்டும் நம்முடைய வேலை. ஆரம்பத்திலே அந்த ஒரு உறுதி நம்மிடத்தில் உருவாகிற வரைக்கும் நம்முடைய முயற்சி கொண்டே. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கபூல் செய்து விட்டால், நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டால், ஒரு அணு அளவு கூட அவனுடைய சிந்தனையிலிருந்து நம்மை மாறச் செய்ய மாட்டான். அதற்கு அவர் பொறுப்பு. பெரியவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, குரங்கு குட்டி கூட குட்டி. குரங்கு தன்னுடைய குட்டியை கவனிக்காது. குட்டியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தாயை பிடிச்சிக்கணும், அதான் வேலை. விட்டாச்சுன்னா தாய் சேர்த்து விடாது. முதல்ல நாம் அப்படி இருக்கணும். நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க,
இறைவனை பற்றி புரிவதற்கு, நபியுடைய வழியிலே செய்வதற்கு நாம் குரங்கு குட்டிகளை போல கவ்விக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே கவ்விக்கொண்டால் என்ன நடக்கும்? பூனை குட்டிகளாக நாம் மாறிவிடுவோம். பூனை குட்டிக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த தாய் பூனை அந்த பூனையை எடுத்துக்கொண்டு போய்விடும். நாம் ஆரம்பத்திலே முயற்சி செய்து பயிற்சி செய்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று நம்மை கரைத்துக் கொண்டார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பொறுப்பிலே நம்மை தூக்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் விரும்பினாலும் தவறு செய்ய முடியாது. நாம் ஆசைப்பட்டாலும் தவறான வழிக்கு போக முடியும். அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். ஆனால் அது வரைக்கும் நம்முடைய உழைப்பு, கவலை, முயற்சி, பயிற்சி எல்லாமே இருக்க வேண்டும். அது தொழுகையில் இருந்து துவங்கும். அப்படி துவக்கும் பட்சத்திலே ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி தந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சிக்கு நம்மை தயார்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுதினமும் அவனை அஞ்சி வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வாழ்க்கை முழுக்க மாறாதிருக்கிற பண்பை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய வேறு பெற்ற நன்மக்களின் கூட்டத்தை நம்மை எல்லாம் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி